ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பரத். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கால்நெஸ் 2020.4 வந்து வெறும் விர்ச்சுவல் இதில் ஒரு பிசியில் வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறதுன்ற மட்டும் தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விர்ச்சுவல் மிஷினில் எப்படி ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி, அதாவது இன்ஸ்டால் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி 2020.3 வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த வீடியோவில் பண்ணுற ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோலையும் அதே மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். அதில் வந்து ஓவிய ஃபார்மெட்லேயும் பண்ணியிருந்தோம், இதுலேயும் பண்ணியிருந்தோம். ஓவிய ஃபார்மெட் கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இப்போது வந்து இந்த 2020.4 எப்படி வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் ரிலீஸ் பண்ணி விர்ச்சுவல் மிஷின் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவும் நான் ஸ்கிப் பண்ணிங்கன்னா முடியாது, நான் பேச சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏன் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு விச் சீரிஸ் வந்து எத்தி ஹேக்கிங் கோர்சஸ் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். போய்ட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே கேஸ், நம்ம இந்த வீடியோவில் போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்நெஸ்ட்டில் ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது விர்ச்சுவல் மிஷினில் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு போய்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைலில். அதுக்கு போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, குரோம்குள்ளே போகலாங்க. குரோம்குள்ளே போய்ட்டு நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பயும் போல் kali.orgன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆர் கால்நெஸ் டவுன்லோட் கொடுத்தாலும் ஓகே தான். அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட kali.orgன்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதில் போய்ட்டு நீங்கள் அதோட வெர்ஷன்ஸ் எல்லா வெர்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுனா பார்த்துக்குங்க, அது உங்களோட இஷ்டம். நம்ம வந்து இப்போதைக்கு டவுன்லோட்ஸ் தான் பார்ப்போம். அதை பற்றி சொல்லியிருந்தா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கால்நெஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 2020.4ன்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி 2020.3 எல்லாம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டோம். ஸோ 2020.4 வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை பற்றி இன்றைக்கி பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, டவுன்லோட் கால்நெஸ் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கால்நெஸ் 64 பிட் இன்ஸ்டாலர்னு இருக்குது, டோரண்ட் ஃபைலும் இருக்குது. நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிற வெர்ஷன் வந்து 2020.4, சைஸ் வந்து 4.1 GB. இப்போது உங்கள் லைவ் சிஸ்டம்னா நீங்கள் லைவ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெட் இன்ஸ்டாலர்னால் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இன்டர்நெட் எடுத்துக்கும், அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். அது உங்களை பொறுத்து இருக்குது, நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து நெட் 64 பிட் இன்ஸ்டாலர் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. உங்களுக்கு சிஸ்டம் வந்து 64 பிட்டாக இருந்தால் நான் இது சொல்கிறேன், 32 பிட்டாக இருந்தால் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நான் அது 64 பிட்டா 32 பிட்டான்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதா பார்த்துடலாம். ஸோ குரோமை மினிமைஸ் பண்ணிட்டோம். மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திஸ் பிசின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம அதில் போய்ட்டு மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. இந்த மாதிரி செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எப்போ சிஸ்டமோட எல்லாமே வந்துச்சு, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே. இப்போ என்னோடய சிஸ்டம் பேர் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் டைப்பு, எந்த டைப் ஆஃப் சிஸ்டம் வந்து எந்தன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுதான் நம்மளுக்கு இப்போ தேவை. 64 பிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 64 பேசிக் ப்ராசஸர் எனக்கு வந்து. ஸோ நான் என்னோட சிஸ்டம் வந்து 64 பிட். நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமோட பிட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பிட் சிஸ்டம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எந்த பிட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. ஸோ ரிட்டர்ன் நம்ம குரோம்குள்ளே போய்ப்போம். என்னோட சிஸ்டம் வந்து 64 பிட்டு. ஸோ நான் வந்து என்ன பண்ணலான்னா, டோரண்ட் ஃபைல் டவுன் பண்ணுறதுனால டோரண்ட்டில் டவுன் பண்ணிட்டு எப்பயும் போல நியூ டோரண்ட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன் பண்ணிங்க. நான் வந்து இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணி நான் டவுன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 64 பிட் இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB. நான் வந்து இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன், ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ நான் வந்து அப்போ கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நான் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். கால்நெஸ் 2020.04 இன்ஸ்டாலர் AMD ISO. இப்போ அதுக்குள்ளே போனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே நான் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கு, அதை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தது நமக்கு வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து காமிக்கிறேன் ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து எப்படி இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி இன்ஸ்டாலரில் போகிறதுனா, ஒன்றா நான் வந்து அதை வீடியோவில் பின்னாடி சொல்லியிருக்கேன், எப்படி வந்து செஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி செலக்ட் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கால்நெஸோட 2020.4 ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண வெர்ஷனோட ஐஎஸ்ஓ ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எப்பயும் போல் ஒரு நியூ செஷன் ஓப்பன் பண்ணுறோம். நியூ கொடுத்துப்போம் மிஷினில் போய்ட்டு. கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் வந்துருக்கு. அதில் நேமிங் வந்து காலி லினக்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். காலி லினக்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு 2020.4ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன்.
நான் நேமிங் வந்து அப்படி தரேன், நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். லினக்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து டெபியன் 64ன்னு வச்சுக்கோங்க. லினக்ஸ் அந்த வெர்ஷனில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் டெபியன் 64ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க, செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நமக்கு வந்து மிஷினோட மெமரி சைஸ் வந்து கேட்குது. மெமரி சைஸில் போய்ட்டு நம்ம வந்து நான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போதும். மினிமம் வந்து 4 GB வச்சுருந்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இப்போது ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து ஹார்ட் டிஸ்க் வேணால் கிரியேட்டிவ் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் ஃபைல் டைப் வந்து கேட்குது. நமக்கு வந்து விர்ச்சுவல் டிஸ்க் இமேஜாக இருந்தால் போதும், விர்ச்சுவல் பாக்ஸ் டிஸ்க் இமேஜாக. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். எல்லாம் டிஃபால்ட்டே இருக்கும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் வந்து எந்த மாதிரி இருக்கும், டைனமிக் அலோகேட்டடாக இருக்குமா, ஃபிக்ஸ்டு சைஸில் இருக்கும். இது டைனமிக் அலோகேட்டட் வச்சுங்க. எதுக்காக டைனமிக் அலோகேட்டட் வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அந்த சைஸை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு சைஸ்னால் நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே சைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. இப்போ ஃபைல் லொக்கேஷன் அண்ட் சைஸ் வந்து இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து விர்ச்சுவல் பாக்ஸோட இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ சைஸ் வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து மோஸ்ட்லி 2 TB வச்சுக்கலாம், நான் நிறைய யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் செஷன் வந்து க்ளோஸ், அதாவது கிரியேட் ஆயிடுச்சு புதுசாக. அந்த கிரியேட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து CPU செட்டிங்ஸ் எல்லாம் 1 தான் இருக்கும், CPU-லாம். அப்படி 1 இருந்தால் கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால் நம்ம அதை கால்னெக்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போங்க. இந்த நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் அந்த 3 டாட்ஸில் கொடுத்து செட்டிங்ஸில் போனாலும் ஓகே, மேலே வந்து செட்டிங்ஸில் போனாலும் ஓகே. நான் 3 டாட்ஸில் கொடுத்து செட்டிங்ஸில் போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. சிஸ்டம் ஜென்ரல் எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே, வீடியோ மெமரி நான் 128 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரிலாம் எதுவும் வேணாம். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ சிஸ்டம் போங்க. சிஸ்டமில் சொல்ல மறந்துட்டேன். மதர் போர்டில் போய்ட்டு 4 CPU வச்சுக்கோங்க. ப்ராசஸர் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆடியோ, சீரியல் போர்ட்ஸ், USB 2.0 வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ், ஷேர் ஃபோல்டர் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. நான் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணலாம், அப்புறம் ஆட் பண்ணி போகிறேன். நான் டாப்பில் வச்சு போகிறேன். சரி ஓகே, அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அந்த சிஸ்டமோட செட்டிங்ஸ் வந்து ஓகே ஆயிரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருங்க, ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், ரிட்டர்ன் விர்ச்சுவல் பாக்ஸ் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போய்ட்டு நம்ம வந்து OS செலக்ட் பண்ணோம். ஸோ நான் இது வந்து பழைய வெர்ஷன் இருக்குது. இப்போ நான் அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். இப்போ போய்ட்டு ஆட் பண்ணுறேன், ஏன்னா இந்த இடத்துல இல்லை. ஆட் கொடுத்தோடனே நமக்கு வந்து இன்னொரு ஃபோல்டர் மாதிரி ஓப்பன் ஆகும் டயலாக் பாக்ஸ் வந்து. இதில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸில் இருக்கும், நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது 2020.4. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி இந்த வெர்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. இடத்துல வந்துடும் 4.1 GB. அது சூஸிங்கில் தான் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிடுங்க எதுவும் ஒரு டைமு. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஏஸை வந்து உள்ள என்ட்ரியாக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்கேல் மோடு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில் இருக்குது. இப்போது இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, கீபோர்ட்லேயே என்ட்ரு பண்ணுறீங்க. ஸோ ஓப்பனிங் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்வாலிட் ஆர்குமெண்ட்லாம் வரும், அதெல்லாம் எதுவுமே தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாமே கரெக்டாக தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலக்ட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு வருது. இங்கிலீஷ் கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுங்க. நம்மளோட கண்ட்ரி லொக்கேஷன் வந்து நம்மளது வந்து இந்தியா, நீங்கள் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துருங்க, கண்டினியூ. ஸோ இப்போ வந்து நம்மளோட கீபோர்டு வந்து இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இதை போதும். ஸோ அதனால் கண்டினியூ கொடுத்துறேன். இன்ஸ்டாலேஷன் மீடியா வந்து மவுண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் எல்லாமே லோடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் நெட்வொர்க் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லி கேட்குது. நான் ஒரு எந்த ஒரு நெட்வொர்க்கும் சர்வர் அட்ரஸையும் நான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோஸ்ட் நேம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து காலினே வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துறேன். டொமைனை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குது. நான் டொமைன் வந்து நான் எப்பயும் போல் என்னோட நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன், பரத்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்தவொடனே நம்மளோட பாஸ்வேர்டு வந்து கேட்குது. யூஸரோட பாஸ்வேர்டு வந்து நேம் வந்து கேட்குது. ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுத்துட்றேன். ரிட்டர்ன் வந்து கேட்குது, யூசர் நேம் வந்து கேட்குது. அதுக்கு நான் வந்து டைப் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. பாஸ்வேர்டு நம்ம எப்பயும் போல் ஒரு யூசர் பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்ட்டிஷன் டிஸ்க் இருக்குது, கைடு யூஸ் என்டையர் டிஸ்க். ஏன்னா நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணிடுங்க, கண்டினியூ. இப்போது இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஃபைல்ஸும் ஒரே பார்ட்டிஷனாக வச்சுங்க. ஏன் இப்போது நீங்கள் வந்து நினைப்பீங்க ஏன் தனித்தனியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
ஒரு சில டைம்ஸில் வந்து ஒரு சில இதுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் 2020.3 இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லாம் தனித்தனியாக போட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வருது. என்னன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு வந்துடும் கடைசி செலக்ட் அண்ட் சாஃப்ட்வேர்ன்ற இடத்துல போயிட்டு. ஸோ அதனால தான் இப்போயே சொல்கிறேன், நான் வந்து எல்லாத்தையும் ஒரே ஃபைல் இது பார்ட்டிஷன்லேயே போட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே நமக்கு வந்து பார்ட்டிஷன் லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே பண்ணிச்சு பிரிச்சுக்கிச்சு. இப்போது ஃபினிஷ் பார்ட்டிஷனிங் அண்ட் ரைட் சேஞ்சஸ் டு டிஸ்க்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னா நமக்கு வந்து பார்ட்டிஷன் லிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபார்மேட் எல்லாமே இருக்குது. ஸோ எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. எல்லாத்தையுமே ஃபார்மேட்டிங் வச்சுட்டு இருக்கு. இப்போ ஃபார்மேட்டிங் அடித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து பேஸ் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆனால் இது வந்து உங்கள் சிஸ்டமோட ப்ராசஸிங் எல்லாமே பொறுத்து தான் இருக்குது. இது நியர்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான், ஆனால் நியர்லி 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பேஸ் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் முடிஞ்சிச்சு. கான்ஃபிகரேஷன் இந்த பேக்கேஜ் மேனேஜர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணது இன்ஸ்டாலேஷன் மீடியாவில் தான். ஸோ செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து செலக்ட் அண்ட் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இன்னொரு இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து டைம் எடுக்கும். இது மட்டும் தான் ரொம்ப பெரிய ப்ராசஸே இருக்கிறதுலே. ஏன்னா இது வந்து ஒரு நியர்லி ஒரு 1 hour மேலே எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்களே பார்த்துருக்கீங்க சாஃப்ட்வேர் செலெக்ஷன் சொல்லிட்டு வந்துருக்கு ஒரு இது வந்து. சாஃப்ட்வேர் செலெக்ஷனில் நான் வந்து எனக்கு எல்லாமே தேவைப்படுது. ஏன்னா ஜீனோமும் தேவைப்படுது, பிளாஸ்மா கேடியும் தேவைப்படுது. இந்த மாதிரி எல்லா விதமான ஃபாண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது மட்டும் வேணுன்றதை நீங்கள் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு கொடுங்க. நான் வந்து மெயினாக எனக்கு வந்து ஜீனோம்ன்றது வந்து ஜியூஐ இன்டர்ஃபேஸில் எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தோடனே நெக்ஸ்ட் வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கான பேக்கேஜஸையும் வந்து அன்பேக்கேஜ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணோம். அதனால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இது முடிஞ்ச உடனே நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நான் பாஸ் பண்ணிடுறேன் ஏன்னா இது மட்டுமே ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ நான் அதை முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு முடிகிற வரைக்கும் நான் பாஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து 6 மினிட்ஸ்ன்றது இந்த பேக்கேஜஸ் வந்து ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ அந்த பேக்கேஜஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே நமக்கு வந்து கிராஃபிக்கல் லாகின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குது. கிராஃபிக்கல் லாகின் வந்து நம்ம எப்பவுமே டிஃபால்ட்டாக வந்து GDM3 வச்சுப்போம். GDM3 கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். டிஸ்பிளே மேனேஜர் வந்து ஸோ அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிராஃபிக் இன்டர்ஃபேஸ் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதை வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து லைட் டிஎம் வச்சதுனால வச்சிங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு சீரீஸில் சொல்லியிருந்தோம், லைட் டிஎம் செட் ஆச்சு ஒரு சிஸ்டம் பேக்ன்ற ஒரு சாஃப்ட்வேருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணிங்க, அது உங்களோட பொறுத்து இருக்குது. நான் GDM3 செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னா நம்ம வந்து செலக்ட் அண்ட் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் வந்து ரிட்டன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆனால் இதுக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அது ஒரு ஸ்டெப் வந்து தான் அப்படியே நின்றோம். இப்போது இந்த ஸ்டெப்பு இந்த ப்ராசஸிங் வரைக்கும் உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதனா வேலை இருந்தாலும் பார்க்க போயிருங்க. இதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலக்ட் அண்ட் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் வந்து முடிஞ்சிட்டு இப்போது நம்மளுக்கு வந்து கிரப் பூட் லோடர் வந்து இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்குது. கிரப் பூட் லோடர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட சிஸ்டம்குள்ளே இன்ஸ்டாலேஷன் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு பூட் மெனுனே சொல்லலாம், பூட்டுன்றதே சொல்லலாம். அதுதான் கிரப் பூட் லோடர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரிலாம் நமக்கு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து என்ட்ரி ஆகாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கிரப் பூட் லோடர் இன்ஸ்டாலேஷன் வந்து எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இதில் வந்து நமக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. எந்த ஹார்ட் டிஸ்கோ இப்போ நமக்கு வந்து கிரப் பூட் லோடர் இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. கிரப் பூட் லோடர் இன்ஸ்டாலே முடிஞ்சிட்டு ஃபினிஷ் த இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு வருது. கடைசி ஸ்டெப் தான். ஸோ நான் இந்த ஸ்டெப் முடிஞ்சிட்டா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது உங்களோட இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து உங்களோட நியூ சிஸ்டம்குள்ளே பூட்டப் ஆகிறதுக்கான டைமு. அதனால் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாலேஷன் மீடியா வந்து ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரிமூவில் தான் இருக்கும். ரிமூவ்ன்றதோட விர்ச்சுவல் பாக்ஸில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இதுக்கு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிடும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்குது.
ரீஸ்டார்டிங் ஆன உடனே நம்மளுக்கு வந்து திருப்பவும் விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ளே போகுது. இப்போ வெல்கம் டு க்ரப்னு சொல்லிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் லினக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதே நீங்கள் வந்து பூட்டிங் எதுவுமே கிளிக் பண்ணலாம், அதே ஆட்டோமேட்டிக்காக போகும். அதே ஆட்டோமேட்டிக்காக போட்டோம். ஸோ அது வந்து கேப்சர் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா பூட்டிங் ஆகிட்டு இருக்கு கால் லினக்ஸ்குள்ளே. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் லினக்ஸோட லோகோ வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து லோடிங் ஆகட்டும். நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. காலின்றது நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டுட்ருக்கேன். என்னோட பாஸ்வேர்டு யூசர் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணோடனே நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நான் தப்பாக போட்டுருக்கேன். ரிட்டர்ன் நான் ட்ரை பண்ணுறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக. ஸோ ரிட்டர்ன் நான் ட்ரை பண்ணுவோம், பாஸ்வேர்ட் போட்டுருக்கேன். நான் வந்து என்ட்ரு பண்ண உடனே நமக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் தான் வரும். ஏன்னா எல்லாமே செட்டப் ஆகணும்ல, ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் ஏதோ ஒரு 50 to 30 to 45 செகண்ட்ஸ்குள்ளே ஆயிரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக லோடிங் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உடனே பிளாக் ஸ்க்ரீனாக வந்துச்சு, இன்ஸ்டாலேஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் லினக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்களே பார்ப்பீங்க கால் லினக்ஸோட இன்டர்ஃபேஸ் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம 2020.3 இதை பார்த்தது கூட 2020.4 வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கால் லினக்ஸோட இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கும். நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த எப்பயும் போல் நம்ம சர்ச் பண்ணுவோம். வயர்லெஸ் அட்டாக்ஸில் இருக்குது எல்லா டூல்ஸும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸும் தான் இருக்குது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல்ஸும் இருக்குது, போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல்ஸ், ஆட்டோஸ்பை, சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் சோஷியல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா டூல்ஸுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை இல்லை, கரெக்டாக ரன்னிங் ஆகும். சரி, செக் பண்ணி பார்த்துருவோம். எதுக்கும் எப்பயும் போல் டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். ரூட்டுக்குள்ளே வந்து போய் பார்ப்போம். டெர்மினல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, பேரட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கு. அதே சமயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா வந்து நான் 2020.3 யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு விர்ச்சுவல் பாக்ஸில். இப்போ நான் ரூட்டுக்கு போகிறேன், என்னோட ரூட் பாஸ்வேர்ட் போடுறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய ரூட்டுக்குள்ளே போயிடுச்சு. நான் எப்பயும் போல் நான் மெட்டாஸ்பிளைட் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்பிளைட்டான கமாண்ட் வந்து MSF கன்சோல், அதை போட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸ்டார்டிங் மெட்டாஸ்பிளைட் ஃப்ரேம்வொர்க் கன்சோல் சொல்லிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் 2020.3 வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ் வந்து மாற்றிடுவோம், ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நமக்கு வந்து அதுக்குள்ளே மெட்டாஸ்பிளைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. மெட்டாஸ்பிளைட்டில் போய்ட்டு நம்ம ஜூம் இன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்துருப்பீங்க நீங்களே வந்து உங்களோட கால் லினக்ஸ் 2020.4 வந்து எவ்வளோ நல்லா வந்து கிளியராக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சு நான் மெட்டாஸ்பிளைட்டை ரன் பண்ணி காமிச்சிருந்தேன். எல்லாமே நல்லா பக்காவாக ரன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் இன்ஸ்டாலேஷனில் நீங்கள் வந்து கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, எதுவும் கேட்கலாம். ஆர் யூடியூப் கமெண்ட்லேயே கேட்கலாம். வித்தின் 24 hours நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே காய்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து விர்ச்சுவல் மிஷினில் கால் லினக்ஸோட ISO இமேஜ் ஃபைலை யூஸ் பண்ணி நம்மளால் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம போய்ட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், அதாவது இந்த வீடியோவை. அதே சமயம் இந்த சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயன் இருக்குது. ஏன்னா எத்தியில் ஹேக்கிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம். உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்லாம் சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க நம்ம சேனலில் போய்ட்டு. ஓகே காய்ஸ், இனி நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ, பாய்.